பாவத்துடைய அடுத்த தரம் தான் பாவம் செய்வது, அதிலே தொடர்ந்து நிலைத்திருப்பது ஒரு பகுதி. இன்னொத்தனை நமக்கு கீழே பொறுப்புள் உள்ளவர்கள் பாவம் செய்வதற்கு பாதுகாப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுப்பது இருக்குது, அது மூன்றாவது தரம். இந்த தரத்தில் இதைவிட மிக பெரும் பாவம் வட்டி எடுக்கிறவனுக்கு சந்தர்ப்பத்தை நம்ம அமைச்சு கொடுக்கிறது. நானே உனக்கு செய்கிறவா, உனக்கு எல்லா ஹெல்ப் நான் பண்ணி தரேன், எங்கே செய்யணும்னு சொல்லு, உனக்கு இல்லாத ஹெல்ப் ஆண்டேனது வட்டிக்கு எல்லா இடத்துலையும் சமி பண்ணிடுறது. அதே போல ஒரு மனிதன் தொழுகிறதுக்கு வார மனிதன் என்ன புற தொழுதுகள்லாம் தொழாமாக்கி அவனை என்ன செய்யறது, இன்னொரு இடத்துக்கு போறது நீ செய்யக்கூடிய மூன்றாவது தரமான பாவம், அதாவது இதெல்லாவற்றை விட அதிகமான பாவம். அதே போல வீட்டில் மனைவி பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? தந்தை, அந்த வீட்டில் உள்ள அண்ணன்மார்கள் பொறுப்பு. இவர்களெல்லாம் வீட்டில் உள்ளவர்களுடைய மானக்கேடான விடயங்களுக்கு, விபச்சாரத்துக்கு, ஒழுக்கங்கெட்ட வேலைகளுக்கு முழுமையாக பாதுகாப்பு வழங்குவது இது அதைவிட மிக பெரும் பாவம் என்பதை புரிந்துவிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல முறையில் தெரியும் இவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு தவறான உறவிலே இருக்கிறார்கள், ஒரு தவறான தொடர்பிலே இருக்கிறார்கள், அப்படி என்று தெரிந்திருந்தும் கவனம் அப்படின்ட்டு போயிடுறது, அவ்வளவுதான். வேற எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, முழுமையான அங்கீகாரம். மானக்கேடான விடயங்களைத்தான் எனது மகனோ எனது மகளோ இந்த தொலைக்காட்சியில் இப்ப பொழுது பார்க்க போற அல்லது மொபைல்ல பார்க்க போறான்னு கன்ஃபார்மா ஒருத்தருக்கு தெரிஞ்சதுண்டா, கன்ஃபார்மாக, சந்தேகம் அல்ல, கன்ஃபார்மாக ஒருத்தருக்கு தெரிஞ்சதுண்டா, இருந்தாலும் இந்த காலத்தை எவங்க தான் செய்யாம இருக்கிறதுன்னு இந்த பாவத்தை பொதுமைப்படுத்திட்டு அதை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது இந்த ரெண்டு பாவத்தை விட அதிகமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுனன் நசாயில 2562வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, சலாசா, மூன்று பேர், லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் இறைவன் அவர்களை பார்க்க மாட்டான், அதாவது ஏறெடுத்து பார்க்க மாட்டான். தண்டனை மிகவும் பலமானது. அல் ஆக்குலி வாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன், தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன், வார்த்தைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ நோவினை செய்தவன். வல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்களை போன்று நடந்து கொண்ட பெண், ட்ரெஸ்ஸிங்ல, பேச்சு முறைகள்ல, வாழ்க்கை நடைமுறைகள் ஆண்களை போன்று நடந்து கொண்ட ஒரு பெண். வத்தையூஸ், தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தான், தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தவர், அதாவது தவறு செய்வது வேறு, தவறுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது என்னது வேறு. இது மூன்றாவது. இவர் பாவத்தை செய்யாம கூட இருந்திருக்கலாம், ஆனால் இது இந்த ரெண்டை விட மிக மோசமான ஒரு தரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு. அப்போ நம்ம விளங்கிக்கணும், ரமதான்ல நம்ம இரவு தொழுகிறோம், அது செய்கிறோம், இபாதத் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் ஏற்பாடுகள் இருந்துன்னு வைங்களே, நமது நன்மைகள் என்ன செய்யும், பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும். அடுத்ததாக ஐந்தாவது பாவத்தில் இதைவிட ஒரு அடுத்த தரத்துக்கு போகக்கூடிய ஒரு அம்சம் தான் தஸ்ரீஉல் மாசியா. பாவத்தை நம்ம தான் முதலாவது இன்ட்ரோடியூஸ் பண்றது. பாவத்தை தெரியாத மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் முதலாவது அறிமுகப்படுத்துறது நாங்களாக இருந்தால் இது இதை எல்லாவற்றை விட மோசமானது, இது எல்லாவற்றை விட மிக மோசமானது. உங்களுக்கு பின்னால் உங்களோட அறிமுகத்தால் இந்த பாவத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை பேருடைய தீங்குகளும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதை நீங்க மரணித்தாலும் உங்களுக்கு அந்த பங்கு என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். பாவத்தை தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஒரு 10-20 பேர், ஒரு மோசமான ஒரு காட்சியை எடுத்து பார்க்காத அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு அனுப்பி விடுறது. அதற்கு பின்னால நடக்கக்கூடிய அத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு என்ன உண்டு. அதே போல சில பொழுதுகளில் சினிமா என்ற பகுதிகளில் ஈடுபடாத சில இளம் வயசு வாலிபர் 13-14 வயசு, அதை முதல்ல ஒருத்த அறிமுகப்படுத்திடுவானே. என்ன பருவ வயது அடைஞ்சா ஒரே தரம் தான். வீட்டில் உள்ள நிறைய பேர் கெட்டு போறது எங்க வச்சு, பாடசாலையில் வச்சு தானே. பிள்ளைகளுடைய அறிமுகம் என்ன காரணமாக கெட்டு போறாங்க, அந்த பிள்ளைகள் கெட்ட ஒரு பிள்ளையோடு ஒரு நல்ல பிள்ளை பழகிற டைம்ல அவனும் பருவ வயது அடைந்தவன், இவனும் பருவ வயது அடைந்தவன். அவன் வீட்டு சூழலை கொண்டு இங்கே அப்ளை பண்ணின உடனேயே அவனது அத்தனை பாவத்தாலையும் 4 பேர் என்ன செய்வான், கெட்டு போவான். இந்த அத்தனை பாவத்துடைய கூலி யாருக்கு போய் சேரும், அவனுக்கும் போய் சேரும், இவனுக்கு ஒரு பங்காக என்ன செய்யும் இருக்கும். இது போல எந்தெந்த பாவத்துக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். யாருக்குமே தெரியாத ஒரு அவதூறு செய்தியை பரத்தி விட்டுருவோம், யாருக்குமே தெரியாத ஒரு அவதூறு செய்தியை பரத்தி விட்டுருவோம். நீங்க தான் முதலாவது பரத்தினவர் அந்த ஊர்ல, அத்தனை பேர் பங்கு யாருக்கு சேரும், உங்களுக்கு சேரும். அப்ப நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இதுல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 1017வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
யார் இந்த இஸ்லாத்திலே ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அவர் செய்த அமலும் அவருக்கு பின்னால் இதை பார்த்து செய்தவர்களுடைய அமலும் எந்த அவர்களுக்கு அஜ்ர்ல எந்த குறை இல்லாம உங்களுக்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னா வமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஆ, இந்த இஸ்லாத்துல மோசமான ஒரு வழிமுறை யார் ஏற்படுத்துகிறாரோ ஃபஉமில பிஹா பஅதஹு, அதுக்கு பின்னால் அதை கொண்டு யாராவது செயல்பட்டால் குதிப அலைஹி மிஸ்லு விஸ்ரி மன் அமில பிஹா, செய்தவர்களுடைய அந்த பாவங்களை போன்ற பாவம் இவருக்கும் என்ன செய்யப்படும், எழுதப்படும். வலா யன்குஸு மின் அவ்ஸாரிஹிம் ஷை, செய்தவர்களுடைய பாவத்தில் எதுவும் குறை இருக்காது, அவங்களுக்கு முழுசா எழுதப்படும், இவருக்கு ஒரு பங்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. 3335வது இலக்கம் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. லா துக்தலு நஃப்ஸுன் துல்மன், எந்த ஒரு உயிர் அநியாயமாக இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்டாலும் இல்லா கான அலபினி ஆதமல் அவ்வல் கிஃப்லும் மின் தமிஹா, ஆதமுடைய மகனுக்கு ஒரு பங்கு இருக்கணும் அந்த பாவத்தில். ஆதமுடைய மகன் அவருக்கு ஒரு பங்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும். வரலாற்றில் அவருக்கு காபில் மாறின்னு சொல்றாங்க, ஹாபில் தான் கொலை செஞ்சன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா. இவருக்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும். யாருக்கு, ஆதமுடைய மகன்களில் ஒருவருக்கு கொலை செஞ்சார், முதல் கொலை அவருக்கு எழுத. இத்தனைக்கு அவர் பரத்தனம் செஞ்சாரா, பரப்பணும் செஞ்சாரா இல்ல, ஆனா முதலாவது யார் செஞ்சது, அவர் தான். கொலையை நினைச்சா முதலாவது ரெண்டாவது கொலை செய்யறவனுக்கு யார் முதலா முன்மாதிரி, அவர் தான் முன்மாதிரி. எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல எந்த ஒரு நஃப்ஸ் கொல்லப்பட்டாலும், கோடான கோடி லட்சக்கணக்கான உயிர்கள்லாம் கொல்லப்பட்டீங்க, இந்த மாதிரியான அத்தனை கொலையில யாருக்கு பங்கு இருக்குது, ஆதமுடைய மகனுக்கு பங்குண்டு. அந்த பாவம் அவர் மீதும் என்ன செய்யப்படும், எழுதப்படும். லிஅன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர்தான் கொலையை வழிமுறையாக்கியவர், கொலைதான் தீர்வண்டு வழிமுறையாக்கியவர் யாரு, அவர்தான்றாங்க. பாவத்தில் இது ஒரு பங்கு. நம்ம சில வேளை அந்த பாவத்தை செய்யாமலே இருந்திருப்போம், ஆனா நாம தான் அறிமுகப்படுத்தியிருப்போம், நாம தான் அறிமுகப்படுத்தியிருப்போம். ஒரு ஊர்ல எந்த விதமான சினிமா தியேட்டர்களும் இருந்திருக்காது, முதலாவது சினிமா சீடி விற்கிறதுக்கான ஏற்பாடை நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம். ஒரு ஊர்ல எந்த விதமான சாராய கடைகளும் இருந்திருக்காது, அதுக்கான முதல் வழிவகையை நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம். அரசாங்கத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருந்திருக்காது, அதுக்கான வழிமுறையை முதலாவது ஒருவர் என்ன செஞ்சிருப்பார், ஏற்படுத்தியிருப்பார். அத்தனை பாவம் யாருக்கு போய் சேரும், அவருக்குத்தான் போய் சேரும். எனவே இது அடுத்து இதைவிட கூடுதலான பாவம் எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.